அத்தியாயம் 2. வாசலில் தன் ஸ்கூட்டியை நிறுத்திக் கொண்டிருந்த நித்திலாவின் காதில் கேசவனின் குரல் வந்து விழுந்தது. மாமா வந்திருக்கிறார் போல என்று எண்ணியபடியே உள்ளே நுழைந்தவள் கேசவனை பார்த்ததும், ஹாய் மாமா, ஃபாரின்லேருந்து எப்போ வந்தீங்க என்று கேட்க, ஹாய் நித்தி, இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். உனக்கு எக்ஸாம்னு சொன்னாங்க, எப்படி எழுதின என்று விசாரிக்க, நல்லா எழுதியிருக்கேன் மாமா என்று உற்சாகமாக கூறியவள் தீபிகா எங்கோ கிளம்பி கொண்டிருப்பதை பார்த்து, அக்கா எங்கே கிளம்பிட்ட என கேட்க, எங்கள் வீட்டுக்கு தாண்டி, என்னை கூட்டிட்டு போகத்தான் உன் மாமா வந்திருக்கிறாரு என்றாள். தன் மாமாவை பார்த்தவர் குறும்பாக, என்ன மாமா, ஒரு வார சுதந்திரம் இன்றோடு முடிந்ததா என சீண்ட, ஆமா நித்தி, இந்த ஒரு வாரம் ஜாலியாக உன் அக்கா தொல்லை இல்லாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இன்னையோட எல்லாம் முடிந்தது சோகமாக முகத்தை வைத்துக்கொண்டு கூறியவன் தீபிகா முறைத்த முறைப்பில் வாயை மூடிக்கொண்டான். தன் கணவனை பார்த்து புசுபுசுவென முறைத்தவள், நான் உங்களுக்கு தொல்லையா? நான் ஒன்றும் உன் கூட வரல. இன்னும் ஒரு மாதம் எங்கள் அம்மா வீட்டிலேயே இருக்கேன். நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க என புரிந்துவிட்டு தங்கள் அறைக்குள் சென்று விட்டாள். தீபுக்குட்டி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என்று கொஞ்சியபடியே பின்னால் ஓடினான் அவளது காதல் கணவன். இதை பார்த்து சிரித்து கொண்டே தன் அறைக்கு சென்று ஒரு சின்ன குளியலை போட்டுவிட்டு உடை மாற்றி புத்தம் புது மலராக வந்த நித்திலாவின் கையில் சுட சுட பட்டாணி அடை நிரம்பிய தட்டை கொடுத்தார் மீனாட்சி. வாவ், சூப்பர்மா, இதுக்கு தான் என் அம்மா வேணுங்கிறது என்று தன் தாயை கொஞ்சியபடி பட்டாணி அடையை உள்ளே தள்ள ஆரம்பித்தாள். அதற்குள் கேசவனும் தீபிகாவும் கிளம்பி வர அவர்களுக்கும் டிஃபன் பரிமாறப்பட்டது. சாப்பிட்டு விட்டு இருவரும் கிளம்ப சில பல அன்பு முத்தங்களுடன் அதிதி குட்டியை வழியனுப்பி வைத்தாள் நித்திலா. நாளைக்கு எக்ஸாம்மா, நிறைய படிக்க வேண்டியிருக்கு, நான் படிக்க போறேன் என்று தன் தாயிடம் உரைத்துவிட்டு அறைக்கு சென்றவள் அதன் பிறகு படிப்பில் மூழ்கினாள். ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அலுவலகத்தில் வேலை பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தது. அமெரிக்கா ப்ராஜெக்டை நல்ல முறையில் முடிக்க வேண்டும் என்று அனைவரும் தத்தம் வேலைகளில் மூழ்கியிருந்தனர். ஆதித்யன் இது சம்பந்தமான வேலையை மேற்பார்வை பார்க்கும் பொறுப்பை வேறொருவரிடம் ஒப்படைக்க சொன்னது ஞாபகம் வர, கௌதம் தன் டேபிளில் இருந்த தொலைபேசியை எடுத்து, சுமித்ரா, என் கேபினுக்கு வாங்க என்று அழைப்பு விடுத்தான். சிறிது நேரத்தில் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று யாரோ கதவை தட்ட நிமிர்ந்து பார்த்தால் சுமித்ரா தான் நின்றிருந்தாள். வாங்க சுமித்ரா, உட்காருங்க என்று அவளை அமரச் சொன்னவன் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தான். பிறகு அவளை பார்த்து, சுமித்ரா, அமெரிக்கா ப்ராஜெக்ட் சம்பந்தமாக ஆஃபீஸில் நடக்கிற வேலையை சூப்பர்வைஸ் பண்ணுற வேலை இனி உங்களுடையது. இன்னையிலிருந்தே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தினமும் ஈவினிங் கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ரிப்போர்ட் என் டேபிளுக்கு வரணும். இப்போ நீங்கள் கிளம்பலாம் என பேச்சு முடித்துக்கொள்ள, இவள் அவசரமாக, ஐயோ சார், இவ்வளவு பெரிய பொறுப்பை எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? நான் வேலைக்கு சேர்ந்தே ஒரு மாதம்தான் ஆகுது என்று மறுக்க, ஸோ வாட், உங்கள் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த வேலையை நீங்கள் தான் செய்ய வேண்டும் என முடிவாக கூறியவன், இனி நீ போகலாம் என்பது போல் அவளை பார்க்க, அவளோ என்ன செய்வது என்று அறியாமல் விழித்து கொண்டிருந்தாள். சிறிது குழப்பமும் மிரட்சியுமாக விழித்தவளைக் கண்டு எப்பொழுதும் போல் அன்றும் அவளிடம் தாவிச் செல்லும் மனதை அதன் தலையில் குட்டி அடக்கியவன் அவளை பார்த்து, நீங்க போகலாம் என்று கண்டிப்பாக கூற, வேறு வழியில்லாமல், ஓகே சார், ஏதாவது சந்தேகம்னா உங்ககிட்ட வர்றேன் என்று உரைத்துவிட்டு பலியாடு போல் வெளியேறினாள். உதட்டில் சிறு புன்னகையுடன் அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தவன் தன் தலையை உலுக்கிக் கொண்டு வேலையில் ஆழ்ந்தான். சுமித்ரா வேலைக்கு சேர்ந்து ஒரு மாதம்தான் ஆகிறது. முதல் நாளன்றே குழந்தைத்தனமாக ஒன்றும் தெரியாமல் மலங்க மலங்க விழித்து கொண்டு அலுவலகத்தில் நுழைந்தவளை கண்டவனின் மனதில் தென்றல் அடிக்கத்தான் செய்தது. இப்பொழுதும் அவளை பார்க்கும் பொழுதெல்லாம் மனதில் பூ பூக்கத்தான் செய்கிறது. ஆனால் இதுதான் காதலா என்பதில் அவனுக்கு சந்தேகமாக இருந்தது. ஏதோ அழகான பெண்ணை பார்ப்பதால் உண்டாகும் வயதின் மயக்கமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தான். பார்ப்போம், காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இது வெறும் வயதின் மயக்கமா, இல்லை தீராத காதல் மயக்கமா என்று. அவள் சென்றவுடன் ஆதித்யனிடமிருந்து கௌதமிற்கு அழைப்பு வந்தது. வேலை நடக்கும் இடத்திற்கு சென்று வரலாம் என்று அழைத்திருந்தான். இருவரும் சைட்டிற்கு சென்று அனைத்து வேலைகளும் ஒழுங்காக நடக்கிறதா என்று பார்த்துவிட்டு, மணல், செங்கல் மற்ற அனைத்து பொருட்களும் தேவையான அளவு கிடைக்கிறதா என்று விசாரித்து, தொழிலாளர்களையும் தட்டி கொடுத்து வேலை வாங்கிவிட்டு அலுவலகம் திரும்பும்போது மாலையாகியிருந்தது. ஆதித்யன் தன் அறைக்குள் நுழைவதைக் கண்டு அவனுடைய செக்ரட்டரி லீலா ஃபைலை எடுத்துக்கொண்டு அவன் பின்னாலேயே வந்தாள். சார், கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஒரு மீட்டிங் நாளைக்கு மறுநாள் கோவையில் நடக்க இருக்கு. அதில் உங்களை கலந்துக்க சொல்லி அழைப்பு வந்திருக்கு என்று கூற, அப்படியா, சரி, அட்டென்ட் பண்ணுவோம். அந்த அன்னைக்கு இருக்கிற மற்ற ஒர்க்ஸ் எல்லாத்தையும் தள்ளி வச்சிடுங்க என்றவன் அவள் கொண்டு வந்திருந்த ஃபைலை பார்த்து கையெழுத்திட ஆரம்பித்தான். லீலா சென்றதும் கௌதமிற்கு ஃபோன் செய்து கோவை மீட்டிங் பற்றி கூறியவன் தான் மட்டும் சென்று வருவதாகவும் கௌதம் இருந்து மற்ற வேலைகளை கவனித்து கொள்ளுமாறும் கூறிவிட்டு பிறகு ஏதோ ஞாபகம் வந்தவனாய், டே, என் செக்ரட்டரி லீலா ரிசைன் பண்ணுறாங்களாம் என கூற,
அதுக்கு நான் என்னடா செய்ய முடியும், வேணும்னா போய் வழி அனுப்பிட்டு வரவா என்று கிண்டலாக கேட்க, அதுக்கு சொல்லடா, என் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் பண்ணிடு, அதுக்கு தான் கூப்பிட்டேன். சரிடா, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் மீட்டிங்கை அட்டன் பண்ணிட்டு வா, பாய் என்று கூறி ஃபோனை வைத்தான் கௌதம். மறுநாள் காலையில் வழக்கம் போல் கிளம்பிய நித்திலா தன் அம்மாவிடம், அம்மா, இன்னையோட எக்ஸாம் முடிஞ்சது, ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து சினிமாவுக்கு போகிறதா பிளான் போட்டிருக்கோம். நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதுவரை அப்பா கிட்ட வம்பிழுக்காம அமைதியாக இருக்கணும், சரியா என்று அவர் கன்னத்தை பிடித்து வம்பிழுத்துவிட்டு இதை பார்த்து சிரித்து கொண்டிருந்த தன் தந்தைக்கு ஒரு பறக்கும் முத்தத்தை அனுப்பிவிட்டு தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கல்லூரிக்கு கிளம்பினாள். தேர்வு முடிந்தவுடன் தோழிகள் அனைவரும் ஏற்கனவே சொல்லி வைத்தது போல் சினிமாவுக்கு கிளம்பினர். அது ஒரு நகைச்சுவை படம். இவர்கள் அடித்த கும்மாளத்தில் தியேட்டர் முழுவதும் இவர்களை திரும்பி பார்த்தது. எதையும் கண்டு கொள்ளாமல் கூத்தடித்துவிட்டு ஐஸ்கிரீம் பார்லருக்கு கிளம்பிச் சென்றனர். அடுத்ததெல்லாம் என்ன செய்ய போறீங்கடி என்று நித்திலா பேச்சை ஆரம்பித்தாள். எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்கடி, நல்ல வரன் அமைஞ்சா டும் டும் தான் வெட்கப்பட்டு கொண்டே கூறிய நிவேதாவை பார்த்து, ஹே, நம்ம குரூப்ல முதல் கல்யாணம் ஹே என்று தோழிகள் கூட்டம் ஆர்ப்பரித்தது. போதும் நிறுத்துங்கடி. ஹே சுமி, நீ உன் காதலை உங்கள் வீட்டில் சொல்லிட்டியா என்று நிவேதா பேச்சை மாற்ற, இன்னும் இல்லடி, எங்கள் வீட்டில் ஒத்துக்கிற மாதிரி தெரியலை, யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ரவி சொல்கிறாரு, என்ன பண்ணுறதுனே புரியலை என்று சுமதி புலம்ப, இதை கேட்ட நித்திலாவிற்கு சுறுசுறுவென்று கோபமேறியது. எப்படிடி இப்படி வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணுறதும் இல்லாமல் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணமும் பண்ணிக்க மனசு வருது, அப்படி என்னதான் லவ்வோ மண்ணாங்கட்டி என புரிந்து தள்ளினாள். அதெல்லாம் உனக்கு தெரியாதுடி, நீயும் லவ் பண்ணினாதான் அந்த உணர்வை உணர முடியும், வேணும்னா நீயும் லவ் பண்ணிப்பாரு சுமதி பதிலடி கொடுக்க, லவ்வா என முகத்தை சுளித்தவள், இந்த ஜென்மத்தில் அது நடக்காது, அம்மா அப்பாவை மீறி ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் என உறுதியாக கூறினாள். பாவம், அவளுக்கு தெரியவில்லை, காதலிக்க மாட்டேன் என்று கூறுபவள் ஒரு காலத்தில் உயிரை கொடுக்கும் அளவிற்கு காதலிக்கப் போகிறாள் என்று. பெற்றோரை மீறி ஒரு விரலை கூட அசைக்க மாட்டேன் என்பவள் ஒரு நாள் அவர்களுக்கு தெரியாமல் மலையையே புரட்டப் போகிறாள் என்பதையும் அவள் அறியவில்லை. அகம் தொட வருவான். அத்தியாயம் 3. நித்திலாவின் வீட்டில் அவளுக்கு திருமணம் செய்யும் பொருட்டு குருபலன் வந்திருக்கிறதா என கேட்பதற்காக ஜோசியரிடம் சென்றிருந்தனர் அவளது பெற்றோர்கள். ஜோசியரோ அவளது ஜாதகப்படி இன்னும் 1 வருடம் கழித்துதான் திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டார். அதுவரைக்கும் வேலைக்கு சென்று வரட்டும் என்று நித்திலாவுக்கு அனுமதி வழங்கியிருந்தனர். நித்திலாவும் அனுமதி கிடைத்த மகிழ்ச்சியில் மும்மரமாக வேலை தேடிக் கொண்டிருந்தாள். அன்று தலைக்கு குளித்துவிட்டு கூந்தலை உலர வைத்தபடி அமர்ந்திருந்த நித்திலாவிடம் வந்த மீனாட்சி, நித்தி, சம்மந்தி அம்மா, அதுதான் நம்ம தீபிகாவின் மாமியார் ராஜாத்தி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம், நானும் உன் அப்பாவும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம், இன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தால் நீ போய் பார்த்துட்டு வந்துடேன் என்க. சரிம்மா, இப்போவே கிளம்புறேன் என்றவள் வேகமாக சென்று உடைமாற்றிவிட்டு உலர்ந்த கூந்தலை தளர பின்னலிட்டு கொண்டு கிளம்பினாள். இவள் மருத்துவமனை சென்றடைந்த நேரத்தில் தீபிகாவும் கேசவனும் அங்குதான் இருந்தனர். நித்திலாவின் மீது ராஜாத்திக்கு எப்பொழுதுமே ஒரு தனி பிரியம் உண்டு. நித்திலாவை பார்த்ததுமே, அழடே வாணித்தி என்று புன்னகையுடன் வரவேற்றார் ராஜாத்தி. அத்தை, உடம்புக்கு பரவாயில்லையா என்று விசாரித்தபடி கட்டிலருகே சென்று அவர்கள் கையை பிடித்து கொண்டாள். இதுதான் நீ அத்தையை பார்க்க வரும் லட்சணமா? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே அலறி அடிச்சுட்டு ஓடி வந்து இந்நேரம் சாத்துக்குடி பிழிஞ்சு தந்திருக்க வேண்டாமா என அவளை சீண்ட, என்ன பண்ணுறது அத்தை, இதுவே நீங்கள் இன்னொரு பிள்ளையை பெற்று வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அவரை கட்டிக்கிட்டு இந்நேரம் உங்களுக்கு விழுந்தடிச்சுக்கிட்டு சேவகம் செஞ்சுருப்பேன், ஒரு பையனை மட்டும் பெற்றுக்கிட்டு என்னை ஏமாத்திட்டீங்களே என போலியாய் வருத்தப்பட, ஏமாற்றுவானேன், அதுதான் நான் இருக்கிறேனே என்ற குரல் அரைவாசலிலிருந்து வர அனைவரின் பார்வையும் சட்டென்று வாசலின் பக்கம் திரும்பியது. அங்கு வாசலையே இடித்துவிடும் உயரத்துடன் கம்பீரமாக நின்றிருந்தான் ஆதித்யன். ஆம், ஆதித்யன்தான். ஆதியின் அம்மாவிற்கு ராஜாத்தி அம்மாள் ஏதோ தூரத்து முறையில் ஒன்றுவிட்ட தமக்கை முறை. இரு குடும்பத்திற்கும் எந்த ஒரு போக்குவரத்தும் பேச்சுவார்த்தையும் இல்லை. ஆதி மட்டும் அவன் சிறுவயது விடுமுறையில் ஒரு 10 நாள் ராஜாத்தி அம்மா வீட்டில் கொண்டாடினான். அவனுக்கு பிடித்த பலகாரம் செய்து கொடுத்து அவனை பார்த்து கொண்ட பெரியம்மாவையும் தன்னோடு இணைந்து விளையாடிய கேசவன் அண்ணாவையும் அவனுக்கு மிகவும் பிடித்து போனது. அவ்வப்போது அவன் பெரியம்மாவுடனும் கேசவனிடமும் போனில் பேசுவான். ஏதாவது வேலையாக கோவை வந்தால் இவர்களை பார்க்காமல் செல்ல மாட்டான். இன்று மீட்டிங்கை முடித்துவிட்டு கடைவீதியில் சுற்றி கொண்டிருந்தவன் அவனது பெரியப்பா ராஜாத்தியின் கணவர் ரகுராமை சந்தித்தான். அவர் விபரம் கூறவும் நலம் விசாரிப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்திருந்தான். யார் இவன்? ஆள் பார்க்க கம்பீரமாக ஸ்மார்ட்டாக இருக்கிறானே, இந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கான், கண்ணை பார், எதிரில் இருக்கிறவங்கள அப்படியே மயக்கிடும் என்று ஆதித்யனை அளவிட்டு கொண்டிருந்தாள் நித்திலா.
அவள் பார்வையிடலை கண்டு கொண்டதற்கு அடையாளமாக அவன் விழிகளில் மின்னல் தெரித்தது. ஒற்றை புருவத்தை மட்டும் உயர்த்தி என்ன என்று கேட்டவனைக் கண்டு ஒரு கணம் மயங்கி நின்றவள், அடடே வாடா ஆதி, எப்போ வந்த என்ற ராஜாத்தியின் குரலில் மயக்கத்தை தெளிந்து இவ்வுலகத்திற்கு வந்தாள். சேச்சே, ஒரு பையன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேனே, அவன் என்ன நினைப்பான் என தன்னை தானே கடிந்து கொண்டவள் அவன் பேசுவதைக் கேட்பதில் கவனத்தை திருப்பினாள். இன்னைக்கு காலையில்தான் வந்தேன் பெரியம்மா. கடைவீதியில் பெரியப்பாவை பார்த்தேன். விஷயத்தை சொன்னாரு. இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? டாக்டர் என்ன சொன்னாரு என கேட்டவனிடம், அதெல்லாம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டாருப்பா. நாளைக்கு டிஸ்சார்ஜ் செஞ்சுடுவாங்களாம் என தகவல் கூறினார் ராஜாத்தி. திடீரென்று, நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க பெரியம்மா என தன் பெரியம்மாவின் மீது ஆதித்யன் குற்றம் சாட்ட, அவன் கூறியதை கேட்டு சிரித்த ராஜாத்தி, இன்னொரு பையனை பெத்து தராம நித்தியை ஏமாத்தினேன். உன்னை எப்படி ஏமாத்தினேன்னு அதையும் சொல்லிடு, கேட்டுக்கிறேன் என்க, நீங்க என் பெரியம்மாதானே என்று ஆதித்யன் கேள்வி எழுப்பினான். ஆமா. நான் உங்க பையன்தானே? ஆமா. நீங்க என்னை உங்க பையனாத்தானே நினைக்கிறீங்க? ஆமாண்டா, இதுல என்ன உனக்கு சந்தேகம்? அப்படின்னா இந்த பொண்ணு இவ்வளவு நேரம் என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு உங்க மேல பழி போட்டுட்டு இருந்ததே, அப்ப நீங்க என்ன சொல்லி இருக்கணும் என ஆதித்யன் கேட்க, என்ன சொல்லி இருக்கணும் என அவர் திருப்பி கேட்க, இல்லம்மா, எனக்கு இன்னொரு மகன் இருக்கான், அவன் பேர் ஆதித்யன், சென்னையில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா என்று அவரை மடக்க, ஆமாம்ப்பா, சொல்லி இருக்கணும் தான். சரி விடு, இப்போ ஒன்றும் கெட்டு போகலை. ஏமா நித்தி, கேட்டுக்கோமா, இதோ இவன்தான் என்னுடைய இன்னொரு பையன் ஆதித்யன். நான் ஒன்றும் உன்னை ஏமாத்தலை, என்னோட பையனை காண்பிச்சிட்டேன். இப்போ நீ என்ன பண்ணுறதா உத்தேசம் என ராஜாத்தி நித்திலாவிடன் குறும்பாக வினவ, அந்நேரம் அவளையும் அறியாமல் அவளுடைய பார்வை ஆதித்யனின் மேல் படிந்தது. அவனும் இவளைத்தான் குறும்பாக பார்த்து கொண்டிருந்தான். அத்தோடு நில்லாமல் அவளை நோக்கி யாரும் அறியாமல் ஒற்றை கண்ணை சிமிட்ட வேறு செய்தான். அவனுடைய செய்கையில் விதிர்த்து போனவள், இல்ல, அது விளையாட்டுக்கு என்று திக்கி திணற, அழடா, எங்க நித்தியே திணற வச்சிட்டியே, வெல்டனாதி என்று கேசவன் ஆதித்யனை பார்த்து சிரிக்க, அதெல்லாம் ஒண்ணுமில்லை, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்றபடி ஓடிவிட்டாள் நித்திலா. அறையில் இருந்த நால்வரின் சிறுபொலியும் அவளை பின்தொடர்ந்தது. அவள் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்த ஆதித்யனை, என்னப்பா ஆதி, வந்தவுடனேயே என் குழந்தையா கிட்ட வம்பிழுக்கிற என்ற கேசவனின் குரல் கலைத்தது. அப்பொழுதுதான் தீபிகா அங்கிருப்பதை கவனித்த ஆதித்யன், ஹாய் அண்ணி, எப்படி இருக்கீங்க? உங்க கல்யாணத்திற்கு என்னால் வர முடியல என தன் வருத்தத்தை தெரிவித்தான். பரவாயில்ல ஆதித்யன், உங்களை பற்றி இவர் நிறைய சொல்லியிருக்கிறார், வெரி பிஸி மேன் போல என சிரித்தாள் தீபிகா. அப்படியெல்லாம் இல்லை அண்ணி என்றவன் கேசவனை பார்த்து, அண்ணா, உங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன், எங்க அந்த குட்டி தேவதை என்று வினவ, அவளை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம்டா, சரி நீ வீட்டுக்கு வா என அவனை அழைக்க, இல்லை, நான் நாளை காலையில் கிளம்பியாகணும், இன்னொரு நாளைக்கு வர்றேன் என்றவன் சிறிது நேரம் பேசியிருந்து விட்டு கிளம்பினான். அன்று இரவு மெத்தையில் படுத்திருந்த நித்திலாவிற்கு உறக்கம் வருவதற்கு பதிலாக ஆதித்யனின் முகம்தான் வந்து போனது. ஒற்றை புருவத்தை மட்டும் உயர்த்தி என்ன என்று கேட்ட அவன் முகமும் குறும்பு புன்னகையை சுமந்த அவன் இதழ்களுமே அவள் மனதில் வந்து அவளை இம்சித்து கொண்டிருந்தன. யாராக இருக்கும்? அத்தைக்கு மகன் முறை போல. எவ்வளவு உரிமையுடன் நடந்து கொண்டான், பேச்சிலேயே எல்லோரையும் கவர்ந்து விடுவான் போல. அத்தையோட வாயாலேயே அவரை மடக்கிட்டான் என்று ஏதேதோ நினைத்து கொண்டிருந்தவள் பிறகு, சே, என்ன நித்தி இது, நீ சரியில்லை, யாரோ ஒருத்தனை பற்றி இப்படித்தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பையா, பேசாம படுத்து தூங்கு என்று தன் மனதை கொட்டி அடக்கியவள் தூங்க முயற்சி செய்து அதில் வெற்றியும் பெற்றாள். அங்கு ஒரு உயர் ரக ஹோட்டல் ரூமில் மெத்தையில் படுத்திருந்த ஆதித்யனும் கிட்டத்தட்ட இதே நிலையில்தான் இருந்தான். எவ்வளோ அழகா இருந்தாள், துருதுருன்னு அங்கேயும் இங்கேயும் அலைப்பாஞ்சிக்கிட்டு இருந்த கண்களாலேயே என்னை மயக்கிட்டான். இது என்ன, நான் தானா? ஒரு டீனேஜ் பையன் மாதிரி மனசுக்குள்ள வர்ற இந்த குறுகுறுப்பு, நிச்சயமா இது வயசுக்குண்டான கவர்ச்சி இல்லை. இப்படி பார்த்த உடனே ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிடுவேன்னு நேத்து வரைக்கும் யாரு சொல்லி இருந்தாலும் நம்பி இருக்க மாட்டேன். கண்டிப்பா இது காதல் தான், நிச்சயம் அவள் என்னவள் தான். அவளை எப்படியாவது என்கிட்ட வர வைக்கணும். அவளை பற்றி எல்லா விஷயமும் கலெக்ட் பண்ணினதுக்கு அப்புறம்தான் சென்னைக்கு கிளம்பணும் என்ற உறுதி ஆதித்யனுக்குள் உதித்தது. இதுதான் ஆதித்யன், ஒன்றை மனதில் நினைத்து விட்டால் அதை முடிக்காமல் விடமாட்டான். இங்கு இவன், அவள் என்னவள், என்னிடம் வரவழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்க, அவளோ ஒரு அந்நியாடவனை மனத்தால் நினைப்பதும் தவறு என்ற எண்ணத்தில் இருக்கிறாள். காதல் என்ற ஒன்று இருக்கிறதல்லவா, அது எத்தனை மாயங்களையும் செய்ய வல்லது. இங்கு என்ன மாயம் செய்ய இருக்கிறதோ பார்ப்போம். அன்று காலை நித்திலா பரபரப்புடன் கிளம்பி கொண்டிருந்தாள். அன்று அவளுக்கு ஒரு இன்டர்வியூ இருந்தது. அதற்காகத்தான் கிளம்பி கொண்டிருந்தாள். அழகிய வேலைப்பாடு அமைந்த இளஞ்சிவப்பு வண்ண சுடிதார் அணிந்து, தலைக்கு குளித்து உலர வைத்த கூந்தலை தளர்வாக பின்னலிட்டு, மிதமான ஒப்பனையோடு தேவதையாக ஜொலித்து கொண்டிருந்தாள். அழகாக, அதே சமயம் கண்ணுக்கு உறுத்தாமல் தயாராகி வந்த மகளை பெருமை பொங்க பார்த்தார் மீனாட்சி.
இருடி, டிஃபன் ரெடி ஆகிருச்சு, சாப்பிட்டுட்டு போ என்ற தாயாரிடம், இல்லம்மா லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் என்றபடி தன் கையில் வாட்சை கட்டி கொண்டிருந்தாள். சரி இரு என்றவர் சமையலறைக்கு சென்று 2 இட்லிகள் அடங்கிய தட்டுடன் வந்தார். நீ பாட்டுக்கு கிளம்பு, நான் பாட்டுக்கு ஊட்டி விடுறேன் என்றபடி மகளுக்கு ஊட்ட ஆரம்பித்தார். தன் அம்மா ஊட்டுவதற்கு வாயை திறந்தபடி தேவையானவற்றை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். என்னடா நித்திமா, இன்டர்வியூக்கு கிளம்பிட்டியா? ஆல் தி பெஸ்ட்ரா கண்ணா என்று வாழ்த்தி கூறியபடி வந்த தன் தந்தைக்கு, தேங்க்ஸ்பா, நான் கிளம்புறேன் என்று இருவரிடமும் விடைபெற்று கொண்டு தன் வண்டியை கிளப்பினாள். பார்த்துப்போ, நல்லபடியாக அட்டன் பண்ணிட்டு வா என்று தன் தாய்க்கு ஒரு தலையசைப்பை பதிலாக கொடுத்தபடி விரைந்தாள். காலையில் எழுந்த ஆதித்யன் முதல் வேலையாக கௌதமிற்கு ஃபோன் செய்து அலுவலக நிலவரத்தை பற்றி விசாரித்தான். வேலை சம்பந்தமாக அவனுக்கு சில கட்டளைகளை பிறப்பித்துவிட்டு அனைத்தையும் பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு ஃபோனை வைத்தான். இங்கே ரூம்லேயே இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு போயிட்டு வருவோம், மால் கட்டுறதுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் என்று எண்ணியவன் குளித்து கிளம்பி தயாராகி காலை உணவை முடித்துவிட்டு வெளியேறினான். மாலின் கட்டட அமைப்பை முறையை பார்வையிட்டு கொண்டிருந்த ஆதித்யனின் பார்வை வட்டத்தில் வந்து விழுந்தாள் நித்திலா. ஒரு டேபிளில் அமர்ந்து ஜூஸ் குடித்து கொண்டிருந்தவளை கண்டதும் விழிகள் பளிச்சிட அவளை நோக்கி நடந்தான் ஆதித்யன். ஹாய் நித்திலா, என்ன இந்த பக்கம் என்ற குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தவள் அங்கு ஆதித்யன் நிற்பதைக் கண்டு சிறு முறுவலுடன், ஹாய் சார், ஒரு இன்டர்வியூவுக்கு வந்தேன் என்றாள். இன்டர்வியூவா? என்ன படிச்சிருக்க? இயல்பாக அவள் எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்தபடி கேட்டவனின் விழிகள் அவளை ரசனையுடன் அளவிட்டது. இதுவரை அவன் பார்த்து பழகியிருந்த பெண்கள் அனைவரும் அரைகுறை ஆடையுடன் அதீத மேக்கப்புடனும் உதட்டுச் சாயத்துடனும் தான் அவனுக்கு அறிமுகமாகியிருந்தனர். அணிந்திருக்கும் ஆடை எப்பொழுது கழண்டு விழுமோ என்ற ஐயத்துடன் தான் அது அவர்களது உடலை தழுவியிருக்கும். இவளோ அவர்களுக்கு முற்றிலும் நேர்மாறாய் கண்ணியத்துடன் உடை அணிந்திருந்தாள். துப்பட்டாவை கூட ஒருவித நேர்த்தியோடு அவள் அணிந்திருந்த விதம் அவனை கவர்ந்தது. அவளை காதலுடன் பார்வையிட்டு கொண்டிருந்தவன் சார் என்ற பாரரின் அழைப்பில் தன்னை சுதாரித்து கொண்டான். ஒரு ஆப்பிள் ஜூஸ் என்று ஆர்டர் கொடுத்துவிட்டு நித்திலாவிடம் திரும்பியவன், சொல்லு, என்ன படிச்சிருக்க என திரும்பவும் கேட்டான். அவன் தன்னை ஒருமையில் அழைப்பதை கவனித்தாலும் அதை கண்டு கொள்ளாமல், எம்காம் சார், வீட்டில் இருக்கிறதுக்கு வேலைக்கு போகலாம்னு வேலை தேடிட்டு இருக்கேன் என்றான். ஓ அப்படியா என்று சிறிது நேரம் யோசித்தவன் பிறகு, என் ஆஃபீஸில் ஒரு வேலை காலியாக இருக்குது, உனக்கு ஓகேனா அந்த போஸ்டை உனக்கே கொடுக்குறேன், நீ என்ன சொல்கிற என்க. என்ன போஸ்ட் என்று அவள் ஆவலாக கேட்க, என் செக்ரட்டரி என்றான் அசால்ட்டாக. செக்ரட்டரி போஸ்டா என்று விழித்தவளிடம், என் செக்ரட்டரி இன்னும் 3 மாதத்தில் ரிசைன் பண்ண போகிறாங்க, எப்படி இருந்தாலும் ஒரு ஆளை தேடணும், உனக்கு ஓகேனா எனக்கு ஒரு வேலை மிச்சம் என்றவன் அவள் பதிலுக்காக அவளை நோக்கினான். இல்லை சார், இது சரிவராது, அதுவும் இல்லாமல் என் படிப்புக்கும் செக்ரட்டரி வேலைக்கும் சம்மந்தமே இல்லையே என்று மறுத்தவளிடம், அதனால் என்ன, செக்ரட்டரி வேலைன்னு பெரிய கம்பசூத்திரமாக கற்றுக்கிட்டா போச்சு, அதுதான் என் செக்ரட்டரி ரிசைன் பண்ணுறதுக்கு இன்னும் 3 மாதம் இருக்கே, அதுக்குள்ளே கற்றுக்க மாட்டியா என்ன என்று விடாமல் வாதாடினான். இருந்தாலும் சென்னை வரைக்கும் அனுப்ப என் அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க என்று தயங்கம். கம்மான் நித்திலா, வெளியே போனாதான் உனக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும், உன் பேரண்ட்ஸை உன்னால் சமாளிக்க முடியாதா? சிறிது மனம் தெளிந்தவள், ஓகே சார், நான் என் வீட்டில் சொல்லி பார்க்கிறேன் என்றாள். சொல்லி பார்க்க வேண்டாம், சம்மதிக்கவே, உன் திறமையை வளர்த்துக்க இது ஒரு சான்ஸாக அமையும். நீங்கள் சொல்கிறதும் சரிதான், நான் என் முடிவை நாளைக்கு சொல்கிறேன் என்றவளிடம், எப்படி சொல்லுவ, ஃபோன் நம்பர் வேண்டாமா என்றவன் அவளது கையில் இருந்த செல்போனை பிடுங்காத குறையாக வாங்கி அதில் தன் நம்பரை ஆதி என்ற பெயரில் பதிவு செய்தான். தனது மொபைலுக்கும் ஒரு மிஸ்டு கால் கொடுத்து கொண்டான். அவனது செய்கையை இமைக்காது பார்த்து கொண்டிருந்தவளை பார்த்தவன், அது நான் இன்னைக்கு சாயந்தரமே சென்னைக்கு கிளம்பிடுவேன், அதுதான் என்று அசடு வழிந்தபடியே செல்போனை அவளிடம் கொடுத்தான். சரி, நான் கிளம்புறேன் என்று விடைபெற்று சென்றவளை பார்த்து கொண்டிருந்தவனின் மனதில் எப்படியாவது அவளை சம்மதிக்க வைத்துவிட வேண்டும் என்ற எண்ணம்தான் இருந்தது. அவள் தன் அருகில் இருந்தால் போதும், தன் மனதை புரிய வைத்து விடலாம் என்ற நினைப்பில் அவன் இருந்தான். ஆனால் அவன் அறிய மாட்டான் அல்லவா தன் மனதை புரிய வைப்பதற்கு அவன் எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கும் என்பதை. அகம் தொட வருவான்.